தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மேலும் ஒரு புதிய அமைச்சர் பதவியேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கடந்த மே 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். அவரோடு 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றார்கள். இன்றைய தினம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. 23 புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றார்கள். இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு புதிய அமைச்சர் பதவியேற்க உள்ளார். எப்பொழுது பதவி பிரமாணம் என்பது தெரியவில்லை. திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி. அந்த கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தது. தமிழக வெற்றிக் கழக அரசில் பங்கு பெறுமாறு, அமைச்சரவையில் பங்கு பெறுமாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்தார். இந்த சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசித்த பிறகு தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் பங்கெடுக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முடிவு செய்தது. தற்பொழுது பாபநாசம் தொகுதியில் வெற்றி பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் ஷாஜகான் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் மேலும் ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க உள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த ஷாஜகான் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். எப்பொழுது அமைச்சராக பதவியேற்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிலாம் தமிழ்நாட்டில் அமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லி யாராவது எதிர்பார்த்தாங்களா? இதெல்லாம் நேர கொடுமை, கால கொடுமை தான் சொல்லணும். வாராது வந்த வாய்ப்பு, வாராது வந்த மாணிக்கம் தான் சொல்லணும். அதிர்ஷ்டம் அவங்களுக்கு அடிச்சிருக்கு. 5 வருஷத்தில் நல்லா கொள்ளையடித்து சம்பாதிச்சிருவாங்க.